காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட காலண்டர் தெருவில் வசித்து வந்த முன்னாள் பெண் காவல் ஆய்வாளர் கஸ்தூரி என்பவர் கடந்த இந்த மாதம் 22ஆம் தேதியன்று அவர் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். இது தொடர்பான வழக்கில் கஸ்தூரி கொலை செய்யப்பட்டதை போலீசார் உறுதி செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக மதிமுக கட்சியின் செயலாளர் வளையாபதி மற்றும் அதிமுக பிரமுக பிரபு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். வளையாபதி தற்பொழுது வேலூர் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார். பிரபு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வளையாபதி மற்றும் பிரபு ஆகியோர் காவல்துறை விசாரணையின் பொழுது சித்திரவதை செய்யப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பான காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் இது தொடர்பாக கள ஆய்வு மேற்கொண்டது. கள ஆய்வு அறிக்கை இன்று காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வெளியிடப்பட்டது. கள ஆய்வு அறிக்கை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் கண்காணிப்பாளர் நிர்வாக இயக்குனர் ஹென்றி தீபேன் பேசுகையில், ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கஸ்தூரி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும். சிபிசிஐடி சிறப்பு பிரிவு போலீசுக்கு கஸ்தூரி வழக்கை மாற்ற வேண்டும். ஸ்ரீபெரும்புதூர் ஏஎஸ்பி உதயகுமார், ஐபிஎஸ் ஏடிஎஸ்பி சார்லஸ் சாமுவேல் துரைராஜ் மற்றும் காவல் ஆய்வாளர் ஜெயவேல் ஆகியோர் இணைந்து வளையாபதி மற்றும் பிரபு ஆகிய இருவரையும் சித்திரவதை செய்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் மிக கொடூரமான காவல் சித்திரவதை சம்பவம் நடைபெற்று இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் இந்த கள ஆய்வு தொடர்பாக சந்தித்து சென்றால் சந்திப்பை மறுக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடி கவனத்தில் எடுத்துக்கொண்டு உதயகுமார் ஏஎஸ்பி மற்றும் உள்ளிட்டவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட வேண்டும். காவல்துறையிடம் இணைந்து முதலமைச்சரும் கூட்டு சதியில் ஈடுபடுகிறார் என்ற நிலை வந்துவிடக் கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் அனைவரும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். காஞ்சி நகரத்தில் மிக கொடூரமான காவல் சித்திரவதை சம்பவம் நடந்திருப்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டு நடவடிக்கையாக இந்த சம்பவத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக நான் இரண்டு விஷயங்களை கூற விரும்புகிறேன். ஒன்று, இது முழுமையடைந்த ஒரு அறிக்கை கிடையாது. இன்னும் காவல்துறை அதிகாரிகளை இன்னும் சந்திக்கவில்லை. சந்திப்பை தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறை அதிகாரிகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வெவ்வேறு மற்றவர்களை மருத்துவமனை அதிகாரிகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் முடித்த பிறகுதான் இது ஒரு முழுமையடைந்த ஒரு அறிக்கையாக இருக்கும். ஆகவே இது ஒரு முழுமையான உண்மை அறியும் குழுவுடைய அறிக்கை கிடையாது. ஆனால் இந்த உண்மையை மறைத்து வைத்திருக்க கூடாது. மறைத்து வைத்திருப்பது தாமதமாகக்கூடிய விஷயமாக மாறக்கூடாது என்ற காரணத்தினால் இன்று இந்த அறிக்கையை வெளியிடுகிறோம். இரண்டாவதாக, கொலை வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் தலையீடு செய்யவில்லை. கூட்டு இயக்கம் சித்திரவதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது தவிர, இந்த நபர்களை ஒரு கொலை வழக்கில் அவர்கள் சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த கொலை வழக்கினுடைய விசாரணை நாங்கள் தலையீடு செய்யவில்லை. ஆனால் இது சித்திரவதைக்கு விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கைதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கைதில் பல சட்ட ரீதியான மீறல்கள் நடந்திருக்கக்கூடிய காரணத்தினால் கண்டிப்பாக இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, இந்த கொலை வழக்கை விசாரிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோம். இப்பொழுது காவல்துறை, காஞ்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொலை வழக்கு உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வேண்டும் அந்த விசாரணை என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இதை மாண்புமிகு முதலமைச்சர் நேரடி கவனத்தில் எடுத்துக்கொண்டு காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அவர் உதயகுமார் ஏஎஸ்பி அவர்களை, டிஎஸ்பி மணிமேகலை அவர்களை, இன்ஸ்பெக்டர் ஜெயவேல் அவர்களை, அவருடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மற்றவர்களை உடனடியாக தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்.
இது இல்லை என்றால் நீங்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் சித்திரவதை மறைப்பதற்கு, மூடி மறைப்பதற்கு, உண்மையை வெளியே பேசாமல் இருப்பதற்கு நீங்களும் கூட்டு சதி செய்கிறீர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இந்த அரசுக்கு வரக்கூடாது என்ற காரணத்தினால் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் சிபிசிஐடி தான் கேட்கிறோம். தயவு செய்து சிபிசிஐடி கோரிக்கையை கேட்பதை நீங்கள் ஏதோ குறைந்து கேட்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். விசாரணை சரியான முறையில் செல்லவில்லை என்றால் கூட்டு இயக்கத்தின் சார்பாக கண்டிப்பாக நீதிமன்றத்தில் தலையெடுத்து நாங்கள் செல்வோம் 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 என்று கூற விரும்புகிறேன். உங்களில் இருக்கக்கூடிய பலர் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடந்த சித்திரவதைகளை படித்திருக்கிறோம். எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது, திமுக ஆட்சியில் அதைவிட கொடூரமான சித்திரவதைகளை இந்த காஞ்சி நகரத்தில் இந்த ஜெயவேல் உதயகுமார் தலைமையில் நடந்திருக்கு என்பது இந்த ஆட்சி தலை குனிவதற்கு இருக்கக்கூடிய சம்பவம் என்று